சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் அப்படியே ஸ்வயங்ன்னு இருந்த சூரியன் அப்படியே லைட் அடிச்ச மாரி மிஸ்டர் செவ்வாய் வீட்ல போய் உட்காரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இல்ல, எப்பயுமே வந்து நான் சொல்லுவது கொஞ்சம் நீச்சம்லாம் சொல்லக்கூடாது. வலு குறைவா இருந்தாரு. அதனால நம்மளே கொஞ்சம் டயர்டா, கொஞ்சம் ஒரு மாரி என்னடா பண்றது? என் வாழ்க்கை எத நோக்கி தான் போகுதுன்னே தெரியலையேன்ற மாரி பயணப்பட்டு போயிருந்திருப்போம். ஒரு 6 மாசமாவே அப்படிதான் போறோம் கேது வந்ததுலருந்து. இப்ப இன்னும் கொஞ்சம் போன மாசம் அதிகமா இருந்திருக்கும். கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்த்திருந்திருக்கலாம். ஆனா, இந்த மாதம் வழக்கம் போல சிங்கம் சிங்கம் தான். சிங்களா வந்து அடிப்போம் அப்படின்ற மாரி எந்திரிச்சு நிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, விருச்சிக வீடு என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 8ஆம் வீட்டில் வந்து சூரியன் அமரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நெறைய மருத்துவ ஆரோக்கியத்திற்கான மேம்பாடு உலகத்திற்கே கிடைக்கும். அப்ப சிம்மராசிக்காரங்களுக்கும் சொல்லவா வேணும். இதுவரைக்கும் யாரெல்லாம் உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, அவங்கலாம் அப்படியே கெத்தா மாறப் போறீங்க. டயர்டா? எனக்கா? நோ, நோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்பயும் போல ஃபாஸ்ட்டா வீட்ல இருக்கவங்கலாம் மிரட்டிட்டு வேலைக்கு போவக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. இதுவரைக்கும் ஏன்டா வேலைக்கு போறோன்ற மாரி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாம போன நிலைமை எல்லாம் மாறி, இப்போ ஒரு மாரி சொல்லி சொல்லி கில்லி மாரி அடிக்க போறீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிகச்சரியான சுய ஆளுமையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது.